தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 கீழ்வைத்தியான் குப்பம், அதாவது கேவி குப்பம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தொகுதி நிலவரத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த தொகுதி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டத்தில் வருது. ஆக்சுவலாக குடியத்தம் பக்கத்தில் இருக்கிறது கீழ்வைத்தியான் குப்பம், சிம்பிளாக அதை வந்து கேவி குப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள், அதாவது புதிய பாரதம் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் இவர். ஸோ போன சட்டமன்ற தேர்தல் 2021 போட்டியிட்டு அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஸோ இந்த தொகுதியில் பார்க்கும்போது முக்கியமாக ரெண்டு போட்டியாளர்கள் இருக்காங்க. ஒன்று திமுகலேருந்து நிறுத்தப்படுகின்ற டாக்டர் ராஜேஸ்வரி மோகன் காந்தி அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க ஒரு மருத்துவர். ஆக்சுவலாக இந்த தொகுதிக்கு புதிய வேட்பாளர் இல்லைன்னா புதுசாக இப்போ தான் வந்து தேர்தலில் போட்டி போடுற ஒரு வேட்பாளர். இவங்க திமுக கட்சியின் சார்பாக போட்டியிடுறாங்க. அதே நேரத்தில் கேவி குப்பத்தில் போட்டியிடுற பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் அதிமுக கூட்டணி சார்பாக இந்த தொகுதியில் போட்டிடுறார். பொதுவாக அந்த மக்களுடைய கருத்து கணிப்பு, நாங்கள் எடுத்த கருத்து கணிப்புப்படி பார்த்தா மறுபடியும் அந்த தொகுதியில் பூவை ஜெகன்மூர்த்தியார் வெல்வார் அப்படிங்கிறது தான் ஒரு ஆணித்தரமான கருத்தாக சொல்லப்படுகிறது. ஸோ இன்னும் 2 நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் ஸோ இந்த தொகுதியிலுள்ள மக்களுடைய கருத்து கணிப்பு பூவை ஜெகன்மூர்த்தி வெல்வார் அப்படின்னு சொல்கிறத பார்த்தா, ஸோ இந்த சட்டமன்ற தேர்தலில் ஸோ கேவி குப்பத்தை மறுபடியும் பூவை ஜெகன்மூர்த்தி தக்க வைத்து கொள்வார் அப்படிங்கிறது தான் கருத்து கணிப்பாக இருக்குது.